ராகவன் தங்கராஜ் கிட்ட பேசுறாரு. ராகவன் தங்கராஜ் கிட்ட, மாப்பிள்ள நீங்க பெரிய எடுத்த மனுஷன், உங்க அந்தஸ்து என்ன கோபம் என்னன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு ரேவதி விவரம் தெரியாம உங்ககிட்ட சொல்லிக்காம அவ அண்ணன் வீட்டு விஷயத்துக்கு வந்தது தப்புதான். அவ செஞ்ச தப்புக்கு ஒரு தகப்பனா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் மாப்பிள்ள, அவளை மன்னிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. தங்கராஜ் அதுக்கு, என்ன மாமா ரொம்ப சுலபமா மன்னிப்புங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்க, இந்த தங்கராஜ் யாருன்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா? உங்க குடும்பம் என் காலடி நிழல்ல வாழ்ற குடும்பம், நான் நினைச்சா உங்க மொத்த குடும்பத்தையும் நடுத்தருல நிக்க வைக்க முடியும்னு சொல்றாரு. ராகவன் அதுக்கு, அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள, ரேவதி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க நிழலாதான் வாழ்றா, அவளை நாங்க எங்க வீட்டுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தல. தங்கராஜ் உடனே, நிறுத்துங்க மாமா, உங்க பையன் பாகியராஜ் நேத்து என் வீட்டுக்கே வந்து எனக்கு முன்னாடி நின்னு சத்தம் போடுறான். என் தங்கச்சி அழுதுட்டு இருக்கா, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு மிரட்டுறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வாசப்படியை மிதிச்சு என்கிட்டயே சண்டை போடுவான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க கொடுத்த செல்லம். உங்க பொண்ணு ரேவதி தான் அவனுக்கு தூபம் போட்டிருக்கா. இல்ல மாப்பிள்ள, பாகியராஜ் தப்பா எதுவும் நினைச்சு வரல, தங்க மேல இருக்கிற பாசத்துல வந்துட்டான். பாசமாவது பாலாவலு, இனிமே இந்த வீட்டுல என் சட்டம் மட்டும்தான் நடக்கும். உங்க பொண்ணு ரேவதிக்கு இந்த வீட்டுல வாழ தகுதி வேணும்னா அவளோட பிறந்த வீட்டு ரத்த பந்தங்களை அப்படியே மறக்கணும். உங்க குடும்பத்துல யாருமே இனி அவளுக்கு போன் பண்ணக்கூடாது, அவளும் உங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. உங்க எல்லார்கிட்டையும் அவ வச்சிருக்கிற உறவு பாலம் இன்னையோட கட்டாகணும், புரியுதான்னு சொல்றாரு. மாப்பிள்ள எங்க பேசுறீங்க? பெத்த மனசு தாங்காது மாப்பிள்ள, அவ எங்களோட பெத்த மக, அவட்ட பேசாம அவளை பார்க்காம நாங்க எப்படி உயிரோடு இருக்கிறது? கொஞ்சம் இறக்கப்படுங்க மாப்பிள்ளன்னு கெஞ்சுறாரு. உங்களுக்கு அவ்வளவு பாசம் இருந்தா அவங்க பொண்ணு இப்பவே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு இந்த உலகத்துல எதற்கும் பஞ்சம் இல்ல. உங்களை போன்ற பிச்சைக்கார குடும்பத்தோரவே எனக்கு தேவையும் இல்ல. நீங்க மறந்துட்டீங்களா மாமா, நஷ்டத்துல போனப்ப பணத்தை யார் தூக்கி போட்டது? இந்த தங்கராஜ். உங்க பையன் சுரேஷ் வேலை இல்லாம திண்டாடியப்ப உதவி செஞ்சது யாரு? இந்த தங்கராஜ். நீங்க செஞ்ச உதவி நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோமா? அப்பல மறக்க மாட்டீங்க, ஆனா என் முதுகுல குத்துவீங்க, அப்படிதானே? என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட அனுமதி கேட்கணுங்கிற விவரம் கூட இல்லாதவரை நீங்க என் காசுல வாழ்ந்துட்டு எனக்கே சட்டம் பேசுறீங்களா? நீங்க என் மாமனாருங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். மரியாதையா இந்த விடத்தை விட்டு இப்பவே கிளம்புங்க. இனிமேல் உங்க முகத்தை என் வீட்டு வாசல்ல பார்த்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், கெட் அவுட் அப்படின்னு சொல்றாரு. ரேவதி உடனே, போதுண்டா நிறுத்து உன்னுடைய அதிகாரத்தை, இவ்வளவு தூரம் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல ஈத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்தது. என் அப்பா இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் தன் சுயமரியாதையை அடகு வச்சுட்டு உன்கிட்ட கையேந்தி நிக்கிறாரு. அவரை பார்த்து கெட் அவுட்னு சொல்ல உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? தங்கராஜ் அதிர்ச்சியாகி, யாருக்கு முன்னாடி நின்று யார்கிட்ட கையை நீட்டி பேசுறேன்னு விவரம் இருக்கா உனக்கு? விவரம் இருக்கிறதுனாலதான் பேசுறேன் தங்கராஜ். இத்தனை வருஷமா இந்த வீட்டு 4 செவத்துக்குள்ள நீ செஞ்ச சித்திரவதைய, உங்க அம்மா காட்டிய கொடுமை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாய் மூடிட்டு மௌனமா இருந்தேன். அது என் பலவீனம் கிடையாது. என் பிறந்த வீட்டு ஆம்பளைங்க உன்னால தலை குனிஞ்ச கூடாதுன்னு நான் காட்டிய சகிப்புத்தன்மை. ஆனா இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே பெத்த மகளோட வாழ்க்கைக்காக எங்க அப்பா உங்ககிட்ட கெஞ்சுறதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்தேன். நான் ஒரு மகளே கிடையாது. ராகம் உடனே, ரேவதி அமைதியா இருமா, மாப்பிள்ளை கிட்ட எதிர்த்து பேசாத, வாழ்க்கை பாலாயிடுங்கிறாரு. ரேவதி அதுக்கு, அப்பா நீங்க யாருகிட்டயும் மன்னிப்பு கேக்குறீங்க? இந்த மிருகத்துக்கிட்டயா? இவன் ஒண்ணும் கடவுள் கிடையாதுப்பா, காசு இருக்குங்கிற ஒரே திமிர்ல ஆடுற ஒரு சாதாரண மனுஷன். அப்பா உங்களுக்காகவும் உங்க சப்போர்ட்டுக்காகவும் இவன் பேசல, நீங்க இவனுக்காக தான் வாதாடுறீங்க. ஆனா இவன் உங்களை மதிக்கல, இனிமேலும் இந்த நரகத்துல நான் வாழ மாட்டேன்ப்பான்னு சொல்றாங்க. தங்கராஜ் உடனே, ரேவதி என் எல்லையை தாண்டாத, இந்த வீட்டை விட்டு நீ ஒரு அடி எடுத்து வச்சா அப்புறம் இந்த தங்கராஜோட இன்னொரு முகத்தை பாப்பேன், வாழ்க்கை நரகமாயிடும் சொல்றாரு. ரேவதி எதுக்கு? இன்னொரு முகமா? அதை விட ஒரு கொடுமையான முகத்தை நான் பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? தங்கராஜ், காசு பணம் அந்தஸ்து இதை விட உங்ககிட்ட என்ன இருக்கு? மனித நேயம் இருக்கா? ஒரு பெண்ணை மதிக்கிற குணம் இருக்கா? என் அப்பாவை நீ ஏளனமா பேச பாத்தியா? அந்த பேச்சுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ செஞ்ச உதவியை பத்தி நான் பேசினேன், அந்த உதவிக்கு என் வாழ்க்கையை வச்சு நான் வட்டி முதலியமா கட்டி முடிச்சுட்டேன். நீ என் பேச்ச கேட்டு இந்த வீட்டுல அடங்கி இருக்கா மட்டும்தான் உனக்கு இந்த வீட்டுல அடம், இல்லைன்னா வெளியே போடின்னு சொல்றாரு தங்கராஜ். இல்லைன்னா என்ன பண்ணுவ? உன் வீடும் வேண்டாம், உன் அந்தஸ்தும் வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியோட வாழ்றதை விட என் பெத்தவங்க வீட்டு வாசப்படியில கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியா வாழ்வேன். நான் இந்த வீட்டை விட்டு போறது மட்டும் இல்ல, நீ எனக்கு செஞ்ச கொடுமைகளுக்கும் என் அப்பாவை அவமானப்படுத்தினதுக்கும் உன்னை சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவேன். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நீ தலை குனிஞ்சு நிக்கிறத என் கண்ணா பாப்பேன்னு ரேவதி சொல்றாங்க. ரேவதி நீ என்ன மிரட்டுறியான்னு தங்கராஜ் திட்டுறாரு. இந்த மிரட்டல் இல்ல தங்கராஜ், ஒரு பெண்ணோட சாபம். உன்னோட பணபலமும் அரசியல் பலமும் என் கால் தூசுக்கு சமம் நிரூபிக்கிற காலம் வந்துருச்சு. ரேவதி தன்னோட குழந்தைகளை பார்த்து, வாங்கப்பா இந்த நரகத்துல நாம வாழ வேண்டிய அவசியம் இல்ல, நமக்கான உலகம் வெளியில இருக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. அம்மா ரேவதி, உண்மையும் உன் குழந்தைகளை தாங்குற சக்தி இந்த தகப்பனுக்கு இருக்குன்னு எல்லாரும் போலான்ட்டு ராகவன் சொல்றாரு. ரேவதி தங்கராஜ் கிட்ட, தங்கராஜ் நான் வச்சிருந்த பொறுமைக்கு நீ கொடுத்த விலை ரொம்ப அதிகம். இனிமே இந்த ரேவதியோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. உன்னை சட்டப்படியும் தர்மப்படியும் இந்த சமுதாயத்தின் முன்னாடி தலைகுனைய வைக்கல. நான் ராகவனோட மகளே கிடையாது.
அப்படின்ட்டு ரேவதி அவங்க குழந்தைகளோட ராகவனோடையும் அவங்க அம்மாவோடையும் கிளம்பிடுறாங்க.